யாரு ஜெயிக்கிறா வாழ்க்கையில அப்படின்னா, யார் வாழ்க்கையில வென்றவர்கள் யார் அப்படின்னா, யார் ஒருத்தர் டீப் ஒர்க் பண்றாங்களோ, டீப் ஒர்க் ஷாலோ ஒர்க் இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பசங்களை வளர்க்கறது ஈஸியாயிடும். இந்த மொபைல் பாக்குறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஸ்க்ரோலிங் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய ஷார்ட்ஸ் பார்ப்பேன். ஏன் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு 50 ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது அதுல எதனா ஒரு லைன் கிடைச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற வீடியோ போய் ரேரான புக்ஸ், ரேரான தாட் ஃபார்ம்ஸ், ரேரான டிஸ்கவரிஸ், ரேரான விஷயங்களா ஒரு 2000 வீடியோக்கு மேல நான் சேவ் பண்ணியே வச்சிருக்கேன். இப்போ அந்த இதுல இருந்து லிங்க் எடுக்கிறது. இப்ப நம்ம பசங்க ஷார்ட்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா என்ன ஆகும்னா அவன் ஷேலோ ஒர்க் பண்றான்னு அர்த்தம். அதாவது ஆழமா ஒரு விஷயத்துல போலன்னு அர்த்தம். எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு தகவல் பிசிக்ஸ்ல குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு இருக்கு. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்ப ஏஜிஐன்னு ஒண்ணு இருந்திருக்கு. ஓஐன்னு வந்திருக்கு. ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. அதாவது ஏஜிஐக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஏஜிஐக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணுவோம் நம்ம அதை வந்து நிர்வகிக்கிறது. இதுக்கு வந்து ஒண்ணுமே செலவு பண்ண தேவையில்லை. ஹியூமன் செல்ஸை வச்சே டெவலப் பண்ணிட்டாங்க ஓஐ அப்படின்னு. அப்போ இந்த தகவல்கள் வந்து உள்ள போய் தேடும் போது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன, குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, குவாண்டம் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு வந்து உள்ள போய் ஒரு பையன் அதை வச்சு ஆழ்ந்து உள்ள போய் அதை கொடுக்குற புக்கை வந்து 4-5 படிச்சுட்டானா அதுக்கப்புறம் அது கல்வி தேவையில்லை, அவனுக்கு உள்ள போயிடும். நாம என்ன பண்றோம்னா இந்த ஷார்ட்ஸ் மாதிரி வாழ்க்கையில வந்து டீப் ஒர்க்கே பண்ண விடுறதில்ல பசங்களை. டீப் ஒர்க் பண்ண வைக்கவே இல்லை. எவன் ஒருத்தன் டீப் ஒர்க் பண்றானோ நல்லா கவனிக்கணும். எதை ஆழ்ந்து ஒருத்தன் படிக்கிறானோ ஒரு விஷயத்துல டீப்பா போறானா அவன் தன்னை பார்த்துக்கும். அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும்.